ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பியூட் இண்டெக்ஸ். பியூட் இண்டெக்ஸ் என்னன்னாக்கா லெஃப்ட் சைடு சம்மும் ரைட் சைடு சம்மும் எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பியூட் இண்டெக்ஸ். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா முத எல்லாத்துக்கும் டோட்டல் எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் டோட்டல் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு சம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி நமக்கு இதில் என்ன பண்ணணும், டோட்டல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பின்னு என்ன பண்ணுவோம், இப்போ பியோட வேல்யூ வரணும்னு என்ன பண்ணுவோம், பி ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் ஏன்னு போடுவோமா. அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேணும்னாக்கா டோட்டல் சம் ஈக்குவல் டு லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம் ப்ளஸ் கரண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் கரண்ட்டோட கரண்ட் வேல்யூ போடுவோம். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் சம் எடுத்துட்டு டோட்டல் சம் லெஃப்ட் சம் எடுத்துட்டு ரைட் சம் வேணும்னா என்ன பண்ணுவோம், ரைட் சம் ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் கரண்ட் வேல்யூ போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரைட் சம் கிடச்சிடும். ஸோ இந்த லெஃப்ட் சம்மும் ரைட் சம் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதுதான் அதோட இண்டெக்ஸ். இஃப் லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ரைட் சம்மாக இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த இண்டெக்ஸ் எடுத்து காட்டணும். ஓகே, சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும் எப்போ நமக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ எடுத்து காட்டணும். ஓகேவா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கா நம்மளுக்கு மேத்தமெட்டிக் ஃபார்முலா அந்த டோட்டல் சம் ஈக்குவல் டு லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு ரைட் சம் வேணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் கரண்ட் வேல்யூ. ஓகே, எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கணும். டோட்டல் ஏ ப்ளஸ் பினாக்கா பி ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் மைனஸ் ஏன்னு கண்டுபிடிப்போம். இந்த டோட்டல் சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், எல்லாத்துக்கும் டோட்டல் முதல் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அது பிறகு லெஃப்ட் சம் வச்சு ரைட் சம் கண்டுபிடி, லெஃப்ட் சம் வச்சு ஒன்றுனா கூட்டிகிட்டு வர ஃபார்வர்ட் போட்டு. ஓகே, நம்ம கோடிங்குள்ளே போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, முதல் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, கொடுத்துருக்கத ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாம். என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 173656 1763656 1733656. ஓகே ஃபைன், அவுட்புட் தெரியாது பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிடலாம், இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, சிஸ்டம் இது என்ன டேட்டா, இது கிவன் டேட்டா இன்புட் டேட்டா போட்டுருவோம். இன்புட் டேட்டா. ஓகே, இன்புட் நம்பர்ஸா. ஓகே, இன்புட் நம்பர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டுருவோம். ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ளஸ் string of dot join comma nums. Okay, after that plus ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது மெத்தட் எழுத போகிறோம். பியூட் இண்டெக்ஸ்க்கான மெத்தடு எழுத போகிறோம். பியூட் இண்டெக்ஷன் மெத்தட் எழுத போகிறோம். அதுக்கு என்ன ரிட்டர்ன் வேல்யூ, இன்டிஜர் ரிட்டர்ன் டைப் இன்டிஜர் அவுட்புட். ஓகே, ஸ்டாட்டிக் இன்டிஜர் ஃபைண்ட் பியூட் இண்டெக்ஸ். ஓகே, ரிட்டர்ன் டைப் நம்ஸ். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இங்கே விசிபிளாக இல்லை சரியா, அதனால நம்ம கால் பண்ணிக்க போகிறோம். இன்ட்டு பியூட் இண்டெக்ஸ் ஃபைண்ட் பியூட் இண்டெக்ஸ் நம்ஸ். ஓகே ஃபைன்.
அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மெத்தடுக்குள்ள ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ண போகிறோம். நம்ஸ் நல்லான்னு வேலிடேட் பண்ண போகிறோம். நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா த்ரோ நியூ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, அதே மாதிரி இஃப் நம்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனாக்கா த்ரூ நியூ ஆர்குமெண்ட் exception array cannot be null, array cannot be empty. Okay, empty போட்டுட்டு name of nums. ஓகே, இப்போ தான் நம்ம மெத்தடுக்குள்ளே வர போகிறோம். என்ன பண்ண போகிறோம், டோட்டல் சம் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சம்முக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, வேரியபிள் என்னது, இன்ட்டு டோட்டல் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபார் ஈச்சுக்குள்ள இன்ட்டு நம் இன் நம்ஸ். ஓகே, போட்டுட்டு டோட்டல் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம். இதில் டோட்டல் சம் கண்டுபிடிச்சிரோமா, டோட்டல் சம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சம் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்ட்டு லெஃப்ட் சம் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ லெஃப்ட் சம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0, I நம்ஸ்லேருந்து I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இன்டிஜர் ரைட் சம் ஒன்று எடுத்துகிட்டு, ரைட் சம்னா என்னது, நான் ஏற்கனவே ஃபார்முலா சொன்னேன், டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் I. ஓகே, ஓகே, அப்புறம் என்ன கண்டிஷன், இஃப் லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ரைட் சம்மாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் I. ஓகே, அந்த ஐயே ரிட்டர்ன் பண்ணிடணும், அதுதான் நம்மளோட அவுட்புட்டு. அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சம்மு ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் I ஒன்றுனா ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ எதுவுமே இல்லாட்டினா என்ன சொல்லியிருக்காங்க, -1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஃபார்முலா என்னன்னாக்கா டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் I. நம்மளுக்கு ரைட் சம் மட்டும் வேணும்னாக்கா டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் I, அதாவது கரண்ட் எலிமெண்ட். ஓகே, இஃப் லெஃப்ட் சம் ரைட் சம் ஈக்குவலாக இருந்தால் அதை இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது கண்டிஷன் போட்டிருக்கோம். ஓகே, அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாட்டினாக்கா லெஃப்ட் சம்மு அந்த கரண்ட் வேல்யூட இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, எதுவுமே இல்லாட்டினாக்கா -1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, -1 ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இதில் கன்சோல் டாட் ரைட் லைன் போடணும். ஓகே, கன்சோல் டாட் ரைட் லைன் /n போட்டுக்கோம், /n பியூர் இண்டெக்ஸ் தானே நமக்கு அவுட்புட்டு, பியூர் இண்டெக்ஸில் போட்டுட்டு நமக்கு கண்ட்ரோல். ஓகே, கன்சோல் டாட் ரீட் கீ. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னாக்கா 3 வரணும், வந்துச்சுன்னா கரெக்டு. பியூர் இண்டெக்ஸ் வரல, இப்போ இங்கே சம்திங் மிஸ்டேக். இது வேறு எப்படி போடணும், டாலர் விட்டுட்டோம் பாரு, டாலர். ஓகே, இப்போ கரெக்டாக வரும். அதான் பார்த்தேன், என்னடா இங்கே கலர் மாறவில்லை. ஓகே, இப்போ வரும்.
வரணும். ஓகே, ஐ காட் வி காட் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய்.